எல்லா டீடைல்ஸ் இப்பதானே வருது. அவங்களும் பாஜகல இருந்தாங்கல்ல, ஏன் பேசல? இதை இப்ப அதிமுகல இருக்காங்க, அதிமுக காரங்க ஏன் பேசல? திமுக காரங்க ஏன் இப்போ அதை பத்தி வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க? கையெழுத்து ஒப்புதல் போட்டது யாரு? ஒப்பந்தம் போட்டது யாரு? காங்கிரஸ் தானே. அப்போ யார் அவங்க கூட்டணியில இருந்தாங்க? திமுக தானே. ஒப்பந்தம் போடும்போது கட்சத்தீ வந்து தானம் பண்ணும்போது ஒப்பந்தமாக எழுதி கொடுக்கும் போது நீங்க கூட்டணியில இருந்தீங்க. இன்னைக்கு எல்லா டீடைல்ஸ் கைக்கு வந்தது கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நான் சொல்றீங்க. வைகோ அவர்கள் வந்து திமுக பார்த்துட்டு காங்கிரஸ் பார்த்துட்டு மிகப்பெரிய துரோகம் நாட்டுக்கு செஞ்சது காங்கிரஸ் தான் அவர் சொல்றாரு. உங்க கூட்டணியில தானே இருக்காரு. அவங்க மகனுக்கு தானே ஒரு சீட்டு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. முதல்ல அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, ஏன் அப்படி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா. சொல்லட்டும், எல்லாருக்கும் ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நானே வந்து என்னுடைய மாநிலம் நம்பர் 1 மாநிலமா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் நானு. நம்ம ஏன் இன்னொன்று மாநிலம் பார்த்துட்டு அப்படி இருக்கணும்? தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம் சொல்லணும் ஆசை எனக்கும் இருக்கு. நான் தமிழ்நாட்டில் சார்ந்தவன், இங்கே தான் வாக்களிக்கிறேன், இங்கே தான் குடும்பம் இருக்கு, இங்கே தான் எல்லாமே இருக்கு எனக்கு. ஸோ என் குடும்பம் இங்கே இருக்கும்போது தமிழ் மாநிலம் என்னோட மாநிலம் நான் பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்த தமிழ் மாநிலம் முன்னேறணும். அந்த முன்னேற்றத்துக்காக தான் பாஜக ஆட்சிக்கு வரணும்.